Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 3, Example 3.15. Calculate the magnetic field at a point P which is perpendicular bisector to current carrying straight wire as shown in the figure. So, this is the perpendicular bisector அப்படிங்கிறது ஒரு clue. So, bisector என்னது? So, two equal parts are divide பண்ணுது. So, perpendicular இது வந்து ஒரு line அந்த point P இருக்கு. அந்த point P வந்து perpendicular இருக்கு. Perpendicular இருக்கிறது வந்து எப்படி இருக்கு? Two equal parts. இந்த line வந்து so இங்க அதாவது இந்த OM equal to ON அதான் இதில் மீன் பண்ணுறாங்க. OM equal to ON. So total length MN equal to Y எடுத்துப்போம். MN equal to Y. MN equal to Y னா OM equal to ON equal to இது total Y னா இந்த ON நம்ம பாதின்னு எடுத்துருக்கோம் Y by 2 எடுத்துருக்கோம். So OM equal to ON equal to Y by 2 எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து அந்த perpendicular bisector அந்த வேர்ட்லேருந்து எடுத்துருக்கோம். அடுத்தது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாங் ஆன்சர் 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் அதே ப்ராப்ளம் தான் நம்ம செய்கிறோம். நமக்கு என்ன இந்த வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இது y/2 இது வந்து பர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலை. பட் நம்ம ப்ராப்ளத்தில் பர்பெண்டிகுலராக பைசெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னொன்று இந்த டோட்டல் லென்த் ஒய்ன்னு எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. μ0 into I by 4 pi a equal to cos psi 1 minus cos psi 2 into n cap. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட அல்டிமேட் எய்மே நமக்கு வந்து இந்த பை ஒன்னோட வேல்யூவும் இந்த பை டூவோட வேல்யூவும், அதாவது காஸ் பை 1 மைனஸ் காஸ் பை 2 நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இது காஸ் பை 1 வேல்யூ அப்படி கால்குலேட் பண்ணலாம். காஸ் டீட்டானாலே என்னது? காஸ் பை 1 காஸ் டீட்டா என்ன சேம் தான். நமக்கு என்ன வரும்? adjacent side by cosனா அதோட வேல்யூ என்னது? adjacent side by hypotenuse. இங்கே adjacent sideனா என்னது? ON by PN. நமக்கு இங்கே ON ஓட வேல்யூ தெரியும். என்னது? ON equal to y by 2 அப்படிங்கிறது தெரியும். PN ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ PN ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இது hypotenuse ஓட வேல்யூ எப்படி? opposite side or square plus adjacent side or square. So y by 2 the whole square plus a square. So இதை simplify பண்ண நமக்கு தெரியும் y square by 4 plus a square. இதை again further simplify பண்ண root of y square plus LCM எடுக்கும்போது 4a square by 4 அப்படின்னு வந்துடும். ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா y square plus 4a square by root of y square plus 4a square by 4. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ON ஓட வேல்யூ என்னது நமக்கு? y by 2. ON ஓட வேல்யூ y by 2. ஸோ y by 2 by இதோட வேல்யூ என்னது? y square plus 4a square by 4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? y by 2 by ரூட் வந்து y ஸ்கொயருக்கு மட்டும் வரும். y square plus 4a square by root 4 வந்து என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்ன வரும்? காஸ் பை 1 ஓட வேல்யூ y by root of y square plus 4a square. இப்போ இந்த வேல்யூ காஸ் பை 1 ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ b vector equal to μ0 into I by 4 pi a into cos pi 1 y by root of y square plus 4a square. இப்போ மைனஸ் காஸ் பை 2 கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா காஸ் பை 1ஓட வேல்யூ நம்ம டீட்டான்னு எடுத்தோம்னா இந்த வேல்யூ எப்படி வரும்? இது டீட்டாவாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூ எப்படி வரும்? டோட்டலாக இது டோட்டலாக பை. அப்போ இது என்னது வரும்? பை மைனஸ் டீட்டா. ஸோ காஸ் பை மைனஸ் டீட்டான்னு நமக்கு டோட்டலாக வேல்யூ எப்படி வரும்? மைனஸில் வரும். ஸோ மைனஸ் காஸ் பை 2 கால்குலேட் பண்ணுறோம். காஸ் பை 2க்கும் சேம் adjacent side by hypotenuse. இங்கே adjacent side என்ன இருக்குது? சேம் y by 2. இங்கே எப்படி இது y by 2 அதே மாதிரி இதுவும் எப்படி தான். இங்கேருந்து இந்த வரைக்கும் இந்த லென்த் எவ்வளவு? இந்த லென்த் வந்து y by 2. ஹைபாட்னியூஸும் y by 2 a. அப்போ இதுவும் ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்ன வரும்? y square plus 4a square by 4. பிகாஸ் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்குது. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த வேல்யூக்கும் வரும். அதனால தான் நான் சேம் வேல்யூ எடுத்திருக்கேன். இந்த வேல்யூ எடுத்து இங்கே ப்ளக் இன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது இதே வேல்யூ நமக்கு இது காஸ் பை 2 சால்வ் பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். adjacent side by hypotenuse. காஸ் பை 2க்கு என்ன வரும்னா காஸ் பை 2 equal to adjacent side by hypotenuse. இங்கே adjacent side என்னது?
OM by PM அப்படின்னு வரும். OM by PM. ஸோ OM ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ y by 2ன்னு வரும். PM ஓட வேல்யூ root of y square plus 4a square by 4. ஸோ சால்வ் பண்ணும்போது அகைன் நமக்கு இதே வேல்யூ தான் வரும். ஸோ இந்த வேல்யூ டேரெக்டாக நான் இங்கே எழுதிடுறேன். y by root of y square plus 4a square. இப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ b vector equal to mu naught into I by 4 pi a into 2y by root of y square plus 4a square. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகி இங்கே 2 வரும். இப்போ b vector equal to mu naught into I by 2 pi a into y by root of y square plus 4a square. ஸோ இதுதான் வந்து இந்த given கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லென்த் இந்த ஒயரோட லென்த் வந்து இன்ஃபினிட்டிவ் y டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் y வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ y வந்து இன்ஃபினிட்டிவ் லென்த்தாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஏவோட வேல்யூ என்ன பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ y இஸ் டூ லார்ஜ் a இஸ் டூ ஸ்மால். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா இது ஒரு கண்டிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. இஃப் the wire is infinite length அப்படின்னா நம்ம வந்து y tends to infinity எடுத்து இந்த aங்கிறத நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் பண்ணுறா நமக்கு என்ன வரும் b vector equal to mu naught into I by 2 pi a into y by root of y square அப்படின்னு வரும். ஸோ root of y square அதோட வேல்யூ எப்படி அது y ஆயிருமா. இப்போ b vector equal to mu naught into I by 2 pi a into y by y அப்படின்னு வரும். y கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக b vector equal to mu naught into I by 2 pi a. ஸோ இதே ரிசல்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் அந்த அதுவும் இதோட இந்த ரிசல்ட் தான் சேம் ரிசல்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டெயின் பண்ணியிருப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.